வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல பயன்பாட்டுக்கு பின்னர் ஒதுக்கப்படும் கடதாசி தேவையாக உள்ளது. அதற்காக அரசு நிறுவனங்களில் பயன்பாட்டுக்கு பின்னர் கடதாசிகளை பெற்றுக் கொடுத்தல், தொடர்ச்சியாக மூலப்பொருட்கள் வழங்குதல் இடம்பெறுகின்றது என்பது கண்காணிப்பு ஊடாக தெரிய வருகின்றது. அரசு அச்சகம், அரசு அச்சக கூட்டுத்தாபனம், தேர்தல்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு, அதன் கீழுள்ள நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், சகல அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களிலிருந்து ஒதுக்கப்படும் கடதாசி தொகை அதற்கென பெறப்படவுள்ளது. உரிய போக்குவரத்து ஒழுங்குகள் கடதாசி நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும். ஏனைய அரச கூட்டு தாபனங்கள், சபைகள், அரசாங்கத்துக்கிணைவான ஏனைய நிறுவனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கடதாசி விலைமனு கோரல் இன்றி தேசிய கடதாசி நிறுவனத்துக்கு நிவாரண விலையில் பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் ரத்மலானை மத்தள சர்வதேச விமான நிலையங்களை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற ஊக்குவிப்பு நிவாரணத்தை தொடர்ந்து நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு குற்றவியல் வழக்கின் கட்டளை சட்டங்களில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விசேட சந்தர்ப்பத்துக்குரிய விடயத்தின் கீழ் சந்தேக நபர் அல்லது குற்றவாளிக்கு தனிப்பட்ட ரீதியில் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கு உத்தரவிடும் நிபந்தனைகளை நீக்குவதே அதன் நோக்கமாகும். சாட்சியங்களை பதிவு செய்தல் மற்றும் நிபுணத்துவ சாட்சியாளருக்கு மின்னஞ்சல் ஊடாக அழைப்பாணை விடுப்பது 2வது நோக்கமாகும்.